ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 15. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே எபிசோட் 15குள்ளே போகலாம். எபிசோட் 15ஓட டைட்டில் நோ பெயின் நோ கெயின். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கழுத்தில் டேட்டூ போட்டிருக்கவன் ஒரு ஸ்கூலுக்கு உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் டாக்கமிச்சி அவன் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் யோசிக்கிறான் எப்படி பாஜியை திருப்பி டோமனுக்குள்ளே கொண்டு வரலான்னு. ஏன்னா மைக்கி சொல்லியிருக்கான் பாஜியை டோமனுக்குள்ளே திருப்பி கொண்டு வரணும்னு, இல்லைனா அவனை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். உடனே டாக்கமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவங்க வந்து டாக்கமிச்சியை புகழ்ந்து தள்ளுறாங்க. பாரா டாக்கமிச்சி, நீ டோமன்லாம் ஜாயின் பண்ணிட்ட. உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நானும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே டாக்கமிச்சி, நீ நினைக்கிற அளவுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உடனே டாக்கமிச்சி அவனோட சுச்சுவேஷனை அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மைக்கி கொடுத்த அசைன்மெண்ட்டை சொல்கிறான். டாக்கமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டாக்கமிச்சி சொல்கிறான், உண்மையை சொல்லணும்னா எனக்கு டோமனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரில. அதே மாதிரி வல்ஹாலான்னு ஒரு கேங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே டாக்கமிச்சியோட ஃப்ரெண்டு ஒருத்தன், சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போர்டில் போய் கம்ப்ளீட் சார்ட்டை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். டோக்கியோ மஞ்சி கேங், இல்லைன்னா டோமான் ஷார்ட் ஃபார்மாக கூப்பிடுவாங்க. அதோட கமாண்டர் மைக்கி, வைஸ் கமாண்டர் ட்ரேக்கன். அவங்களுக்கு கீழே ஒரு 5 டிவிஷன். அந்த ஈச் டிவிஷனில் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு டிவிஷனுக்கும் ஒரு கேப்டன் இருக்காங்க. ஸோ டோமான் ஒரு 100 பேர் கொண்ட பெரிய பைக்கர் கேங். இப்போ 3rd டிவிஷன் கேப்டன் பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால 3rd டிவிஷன் வைஸ் கேப்டன் பேவை 2nd டிவிஷனுக்கு மாற்றிட்டாங்க. உடனே டாக்கமிச்சி, 2nd டிவிஷனா அது மிச்சி கீழே தானே இருக்குது, ஐயோ பேவோ நானும் ஒரே டீமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஏன்னா பே ஆல்ரெடி டாக்கமிச்சி மேலே கோவமாக தான் இருக்கான். எப்பவுமே டாக்கமிச்சியை திட்டிட்டு தான் இருப்பான். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இப்போ 3rd டிவிஷன் கேப்டனை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறது கிசாக்கி டெட்டா. இதுக்கு முன்னாடி அவன் மோபியஸ் கேங்கில் இருந்தான். மோபியஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு குழப்பமான கேங். அங்கே 2 டிவிஷனாக பிரிஞ்சிருந்தது. ஓசனாய் கேங், கிசாக்கி டெட்டா கேங். ஆல்ரெடி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நிறைய போயிட்டு தான் இருந்தது மோபியஸ் கேங்க்கு. மைக்கி ஓசனாயை டிஃபீட் பண்ண உடனே அந்த கேங் மொத்தமே காணாமல் போயிடுச்சு. கிசாக்கியை ஃபாலோ பண்ண சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, கிசாக்கி டோமனில் ஜாயின் பண்ண உடனே டோமனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால டோமனோட ஸ்ட்ரென்த் 100லேருந்து ஒரே நாளில் 150 மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, டோமனில் 3rd டிவிஷன் மட்டும் மற்ற டிவிஷனை விட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு. உடனே டாக்கமிச்சி ஃப்ரெண்ட் கேட்குறான், அப்போ ஓசனாயை ஃபாலோ பண்ணவங்களாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், மோபியஸ் கேங்கில் மிச்சம் உள்ள எல்லாருமே ஆன்மா ஷாஜி கிட்ட போயிட்டாங்க. அப்போ தான் டாக்கமிச்சி ஞாபகம் வருது. அப்போ சொல்கிறான், அன்னைக்கு ஃபைட் நடக்கும்போது கூட ஆன்மா அப்படி தான் சொன்னான், டெம்பரரி கமாண்டர் ஆஃப் மோபியஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவன் மிச்சம் உள்ள மோபியஸ் மெம்பர்ஸை கூட்டிட்டு போய் வேல்ஹாலான்னு ஒரு கேங்கை கிரியேட் பண்ணியிருக்கான். வேல்ஹாலால இப்போ 300 பேர் இருக்காங்க. டாக்கமிச்சி உடனே, என்னது 300 பேரா? அந்த ஆன்மா கீழே 300 பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கமிச்சி கேட்குறான். உடனே அவன் ஃப்ரெண்டு, இல்லை ஆன்மா வந்து ஆக்டிங் கமாண்டர், யாரு ரியல் கமாண்டர்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் வேல்ஹாலாவை ஹெட்லெஸ் ஏஞ்சல் கேங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டாக்கமிச்சி யோசிக்கிறான், பாஜி இப்போ அந்த கேங்கில் தான் இருக்கான். நான் எப்படி அவனை கன்வின்ஸ் பண்ணி டோமனை திருப்பி கொண்டு வர போறேனே தெரியல. உடனே அந்த இடத்துல நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்த கழுத்தில் டேட்டூ போட்டவன் கிளாஸ் ரூம்குள்ளே வரான். அவனை யாருன்னு டாக்கமிச்சி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், கொஞ்சம் சீனியருக்கு மரியாதை கொடுப்பா அப்படின்றான். உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து, நீ யாருன்னே தெரியாது, உன்னை நான் இந்த ஸ்கூல்லே பார்த்ததில்ல, நீ திடீர்னு வந்து சீனியர்னு சொல்கிறா அப்படின்றான். உடனே டாக்கமிச்சியோட ஃப்ரெண்ட் போயிட்டு அவன் கழுத்தில் இருக்கிற டேட்டுவை பார்த்துட்டு, ஐயோ டைகர் டேட்டுவா? அவன் ஃப்ரெண்டு கிட்ட அமைதியாக இருக்க சொல்கிறான். அவன் டைகர் டேட்டூ போட்டிருக்கான். அவன் யார் தெரியுமா? அவன் வேல்ஹாலாவோட நம்பர் 3 கேப்டன் ஹானாமியா காசுட்டோரா. உடனே காசுட்டோரா சொல்கிறான், இங்கே யார் டாக்கமிச்சி? நான் அவனை தான் பார்க்க வந்திருக்கேன். உடனே காசுட்டோரா டாக்கமிச்சியை பார்த்தவொடனே வெளியில் கூப்பிட்டு போகிறான். அவனுடைய 2 லியூட்டனன்ட்ஸையும் காட்டுறான். டாக்கமிச்சி கேட்குறான், அவங்களுக்கு ஏன் கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது காசுட்டோரா, நான் தான் அவங்க காலை உடச்சேன் நேற்று அப்படின்றான். டாக்கமிச்சி உடனே கேட்குறான், இவங்க தான் உன்னுடைய மோஸ்ட் ட்ரஸ்டபிள் லியூட்டனன்ட்ஸ், அவங்க காலை ஏன் உடச்சா அப்படின்னு கேட்குறான். உடனே அதுலேருந்து ஒருத்தன், நீ பாஸே கேள்வி கேட்குறியா அப்படின்னு கேட்குறான். உடனே டாக்கமிச்சி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்ன இவனுக்கு கால் உடச்சி உனக்கு திருந்தாமல் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காசுட்டோரா, டாக்கமிச்சி வா என் கூட, நான் உனக்கு நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான். டாக்கமிச்சி யோசிக்கிறான், இவன் கூட போனால் பாஜியை மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எப்படியாவது பாஜியை டோமனுக்கு கொண்டு வந்து தரணும், ஃபியூச்சரை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் காசுட்டோரா கூட போகிறான். ஸோ காசுட்டோரா, டாக்கமிச்சி அப்புறம் அவனோட 2 லியூட்டனன்ட்ஸ் வந்து அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. போகிற வழியில் காசுட்டோரா சொல்கிறான், நான் உங்கள் ஸ்கூல் தான் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஜூனைல் போயிட்டேன். உடனே டாக்கமிச்சி, ஜூனைலா? ஏன் ஜூனைல் போனேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு காசுட்டோரா, அதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுடுறான். ஸோ அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பழைய பாலடைஞ்ச கேம் சென்டர். அங்கே பிஸ்னஸ் போனதால அதை மூடிட்டாங்க. ஸோ டாக்கமிச்சி அந்த கேம் சென்டருக்குள்ளே போகிறான். உள்ளே போனால் ஒரு ஃபைட் நடக்குது. பாஜி ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். டாக்கமிச்சி கேட்குறான், என்னது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காசுட்டோரா சொல்கிறான், அதுதான் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். எதுக்கு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு கேட்குறான் டாக்கமிச்சி.
டாக்கேமிச்சி உடனே காசுடோரா சொல்கிறான், பாஜியை வேல்ஹாலாவில் சேர்த்துக்கணும்ல, அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. டோமான்லேருந்து வேல்ஹாலா வர்றதுனா சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு எதாவது ப்ரூஃப் பண்ணோம்ல, அதுக்கு தான் இந்த டெஸ்ட். இப்போ பாஜி போட்டு அடிச்சுட்டு இருக்கானே, அது யாருன்னு நினைக்கிற? டோமானோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன், பாஜியோட ஃபேவரட் லிeutenant. இப்போ பாஜி வந்து டோமானுக்கு எதிரானவன். ஸோ அவன் இந்த மாதிரி பண்ணி தான் அவனுடைய நம்பிக்கையை வால்ஹாலால காட்டணும். பாஜி அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டனை போட்டு சம்மாடியாக அடிச்சிடறான். உடனே ஹான்மா எந்திரிச்சு, என்ன காசுடோரா யார் இது அப்படின்னு கேட்குறான். அப்போ காசுடோரா சொல்கிறான், இதுதான் டாக்கேமிச்சி, டோமானோட புது மெம்பர். உடனே டாக்கேமிச்சிக்கு பையன், ஐயோ டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த்தில் என்ன போய் பாஜி அடிக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உடனே ஹான்மா அங்கே போயிட்டு, நீ தான் டாக்கேமிச்சா, சரி கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறான். பாஜி ஒன்று, நீ எதுக்குடா இங்கே இருந்த, சாவை தேடி வந்தியா அப்படின்னு கேட்குறான். உடனே வல்ஹாலா கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே அவனை கொன்னுடுன்னு கத்துறாங்க. டாக்கேமிச்சி பயங்கரமாக பயந்து போயிருக்கான், என்ன பண்ணுறதுனே அவனுக்கு புரியல. உடனே ஹான்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் டோமான், அப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பாஜி டோமானை விட்டு வல்ஹாலா ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறான். இது நம்மளுக்கு பெரிய டீல், பாஜியை வச்சே நம்ம டோமானை பயங்கரமாக அடிக்கலாம். ஆனால் இப்போ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணோம், ஏன்னா அவன் டோமன் ஸ்பையா கூட இருக்கலாம். அதனால தான் காசுடோரா போய் ஒரு விட்னஸை கொண்டு வந்தான். அதனால தான் டாக்கேமிச்சி இப்போ இங்கே இருக்கான். ஆன்மா டாக்கேமிச்சி கேட்குறான், டாக்கேமிச்சி இப்போ நீ சொல்லு, பாஜி டோமானை விட்டு வெளியில் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தான்? டாக்கேமிச்சி சொல்கிறான், அவன் என்ன சொன்னானா, நான் டோமானை குவிட் பண்ணுறேன், இன்னிலேருந்து நான் டோமானோட எனிமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஆன்மா உடனே காசுடோரா கிட்டே கேட்குறான், என்ன நம்பலாமா அவனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காசுடோரா சொல்கிறான், நம்ம ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் வச்சோம், அதே மாதிரி ஒரு விட்னஸை கொண்டு வந்துட்டோம், ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்பலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாஜி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பான். நான் டோமானை விட்டு வெளியே போனதுலேருந்து என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை, அது பாஜி கிட்டே இருக்கும், அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அவனை வேல்ஹாலாவில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். காசுடோரா உடனே பாஜியை பார்த்து கேட்குறான், உனக்கு வேல்ஹாலா ஜாயின் பண்ணுறது ஓகே தானா? ஏன்னா கடைசியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மைக்கியை கொல்ல போகிறோம். பாஜி உடனே, எனக்கு ஓகே, நானும் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஆன்மா அனௌன்ஸ் பண்றான், இன்னையிலிருந்து பாஜி வேல்ஹாலா டீமை சேர்ந்தவன். உடனே டாக்கேமிச்சி பாஜியை கேள்வி கேட்கறான், நீ டோமானோட ஃபவுண்டிங் மெம்பர் தானே, நீ ஏன் மைக்கியை பிட்ரே பண்ற அப்படின்னு கேட்குறான். உடனே பாஜி சொல்றான், ஃபவுண்டிங் மெம்பரா இருந்தா என்ன, இல்லைனா என்ன, உனக்கு விஷயம் தெரியாதா, உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட டோமானோட ஃபவுண்டிங் மெம்பர் தான். அப்போதான் டாக்கேமிச்சிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமா ஆறாவது ஒருத்தன் அந்த ஃபோட்டோவில் இருந்தான், அது இவன் தான். காசுடோராக்கு டோமான் மேலே ஒரு கிரட்ஜ் இருக்கு, நான் அதை மறக்கவே மாட்டேன். சம்மர் 2003 பாஸ்ட்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் மிடில் ஸ்கூலில் இருந்தோம். பாஜியும் காசுடோராவும் இப்போ ரோட்டில் ஒரு கேங் வந்து பிக் பாக்கெட் பண்ண ட்ரை பண்ணுது. அவங்க ரெண்டு பேரையும் பாஜியும் காசுடோரும் அடித்து போட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே டோமனோட ஃபர்ஸ்ட் காஸ்டியூமை ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க கேங் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க காஸ்டியூம்ஸை பார்த்து. ஸோ அவங்க காஸ்டியூம்ஸை போட்டு டோக்கியோ ஸ்ட்ரீட்டில் போய் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, டோமன் கேங்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பை.